வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட்டு மார்வல். இன்னும் எத்தனை பிரான்ச்சஸ் பாரு. இப்போ அந்த பக்கம் தான் மார்வல் ஸ்டூடியோஸ், மார்வல் அனிமேஷன், மார்வல் டெலிவிஷன், மார்வல் ஸ்பாட்லைட்னு சொல்லி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குன்னா, இந்த பக்கம் யூடியூப்லேயுமே சும்மா விடாமல் மார்வல் பாட்காஸ்ட்டுக்கிற ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சு அதுக்கு பிள்ளையாக சொல்லி போடுற விதமாக நம்ம கெவின் ஃபெய்கே மொதல் பாட்காஸ்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் அதை பற்றினா பேசிட்டு போயிருக்காரு. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுமே பற்றி நான் கொடுத்துருக்காரு. அப்கமிங் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த டேர்டெவில் பற்றி அவர் பேசி இருந்தாலும் அவர் முக்கியமாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்னா அது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அது பத்தாதுக்கு வரைக்கும் அந்த ஆக்டர் சைட்லேருந்துமே ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கேன். கூடி சீக்கிரம் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்களா அண்ட் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுமே கொடுக்க போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கெவின் ஃபெய்கே இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இப்போதைக்கு கெவின் ஃபெய்கேவே அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஒரு பீரியட் பீஸாக தான் இருக்க போகுது. பீரியட்னு சொல்லும்போது லைக் 60s and 70s நடக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைக்கப்பட போகுதுங்கிறத 100% கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து ஒரு 60s படமாக தான் இருக்க போகுது. Yes, very much so. It is a period, and there was another piece of art we released with Johnny Storm flying in the air and making a 4 symbol, and there was a cityscape in the corner of that image, and there were a lot of smart people who noticed that cityscape didn't look exactly like the New York that we know or the New York that existed in the 60s in our world, and those are smart observations, I'll say. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேப்டன் அமெரிக்கா படத்தில் அந்த ஒன்லி வாரை தான் காமிச்சிருப்பாங்க. டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்காது. பட் அந்த சமயத்திலே, அதாவது 1960ஸ்லேயே டெக்னாலஜி பீக்கை தொட்டுருதா என்ன மாதிரி அந்த உலகம் மாறி இருக்கும். அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஸ்டோரியை தான் இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். கிட்டத்தட்ட இது ஒரு ரெட்ரோ ஃபியூச்சர் உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பழங்காலத்திலேயே ஃபியூச்சரிஸ்டிக்காக மாறப்பட்ட அந்த உலகம். ஸோ அந்த பழங்கால ஸ்டைல்லேயே ஃபியூச்சரை வந்து பார்த்தா காமிக்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஒரு வித்தியாசமான உலகம்னு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜானி வச்சு ஒரு தனி போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 4/4ன்னு. ஸோ அந்த 4 போஸ்டரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த நியூயார்க் சிட்டியோட ஸ்கைலைனே கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கேன். ஸோ பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த 60 டெக்னாலஜி என்ன மாதிரி இந்த உலகத்தை ஃபியூச்சரிஸ்டிக்காக மாற்றி இருக்கு பார்த்தீங்களா. 60ஸை பேஸ் பண்ண ஒரு ஃபியூச்சரை காமிக்க போகிறாங்க சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயமும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் நம்ம யூனிவர்ஸில் நடக்க போகிறது இல்லை. இது ஒரு மல்டிவர்ஸ் மூவியாக தான் இருக்க போகுது. ஸோ மல்டிவர்ஸுங்கிற ஒரு வார்த்தை நம்ம கெவின் ஃபெய்கே வாயிலேருந்து வரல. பட் இருந்தாலும் அவர் 60s ஃபியூச்சர்னு சொல்லியிருக்க அந்த காரணத்தினால ஆப்வியஸாக அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நாம வாழல. 616 அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. அண்ட் 616ஓட அந்த நியூயார்க் சிட்டியுமே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்க அந்த காரணத்தினால இது செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸில் தான் நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவின்னு சொல்லலாம். அண்ட் இதை வந்து ஒரு மார்வல் ஸ்பாட்லைட்டாக தான் அவங்க புஷ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா அது வேறு யூனிவர்ஸில் நடக்க போகுது. அந்த யூனிவர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு சொல்லப்படுற ஒரு புது டீமையுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அந்த காரணத்தினால இந்த படம் பார்க்குறதுக்கு, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்க்குறதுக்கு நீங்கள் மற்ற எந்த ஒரு மார்வல் படங்களும் பார்த்துருக்க தேவையே கிடையாதுங்கிற மாதிரியும் பேசப்படுது. உண்மையான மார்வல் ஸ்பாட்லைட் படமாக இதுதான் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பாட்லைட்னா மற்ற எந்த ஒரு படங்களும் பார்க்காம நீங்கள் டேரக்டாக ஒரு ப்ராஜெக்டை பார்க்கக்கூடிய படங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. எக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாட்லைட் தான் சொல்லப்படுது. மூன் நைட் அதுவுமே ஸ்பாட்லைட் ப்ராஜெக்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஒரு பக்காவான ஸ்பாட்லைட்டாக எனக்கு தோணுது. ஸோ மார்வலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவராக இருந்தாலும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பார்க்க முடியுங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போதைக்கு மார்வலை கிட்டத்தட்ட 30-35 ப்ராஜெக்ட் கிட்ட வந்திருக்கு. சீரிஸே சேர்க்காம அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டடான ஒரு பொசிஷனில் தான் மார்வல் இருக்காங்க. இது பாசிபிளி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்கலாம். சரி, ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இப்போதைக்கு மல்டிவர்ஸ் லெவலில் இருக்காங்க, வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்காங்க. இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ என்னதான் சாதிக்க போகிறாங்க? நம்ம யூனிவர்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை எதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டேரக்டாக அடுத்து வர போகிற 2 அவெஞ்சர்ஸ் படம் கூட லிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஃபெய்கே சொல்லியிருக்காரு. The answer is the Fantastic Four. I'm incredibly excited for what we're doing with the Fantastic Four right now, and what Matt Shakman, our director, who did WandaVision for us, is working on. He's already moved to London, and we start filming at the end of July. Funny story, we start shooting the Monday after Comic-Con. Oh, wow. The day after Comic-Con's first day of filming on Fantastic Four. And I'm extremely excited for that. And I'm also excited for the 2 Avengers movies, and that'll be after Fantastic Four. ஸோ அடுத்த அவெஞ்சர்ஸ் படங்கிறது ஒரு மல்டிவர்சல் லெவல் மூவி. ஸோ அப்படி பார்த்தா மேபி இன்கர்ஷனில் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகம் வந்து அழிஞ்சு வேறு வழியே இல்லாமல் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நம்ம யூனிவர்ஸில் வந்து வாழ்கிற மாதிரி கதை எழுதப்படலாம். நம்ம யூனிவர்ஸில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரே கிடையாது, இந்த கேரக்டர்ஸே இல்லாதப்போ இன்கர்ஷனால் அழியப்பட்ட அந்த உலகத்தில் இருந்து தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழகாகவே ஸ்டோரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஆப்வியஸாக எக்ஸ்மென்ஸும் அந்த மியூட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்ஸில் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கதை எழுதப்படலாம். 616 ஒன்லி அவெஞ்சர்ஸ் அண்ட் மற்ற சூப்பர் ஹீரோஸ் இருக்க உலகம். ஸோ எக்ஸ்மெனுக்கு தனி உலகம் இருக்குது. நம்ம டெட்பூல் ஆப்வியஸாக வேற ஒரு உலகத்தில் தான் வர போகிறாரு. அதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் வேற யூனிவர்ஸில் தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பிச்சு அந்தந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ஒரே யூனிவர்ஸாக மாற்றுற அந்த கதையை தான் இப்போதைக்கு மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
அதை தான் இப்போதைக்கு இந்த ரால்ஃப் இனிசன், அதாவது கேலக்டஸாக அந்த படத்தில் ப்ளே பண்ண போகிற அந்த ஆக்டருமே லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட்டு பட்டு பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை படித்ததே கிடையாது. மார்வல் லோரை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. என்னுடைய அந்த குழந்தைகள் தான் எனக்கு அந்த லோரை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த லோருக்கும் இதுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்கிற மாதிரியும் சொல்ல வந்திருக்காரு. ஸோ மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரையுமே ஒரே யூனிவர்ஸில் கொண்டு வரதை தான் மார்வல் இப்போதைக்கு அந்த மல்டிவர்ஸ் ஆக மூலியமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வாய்டையுமே வந்து மிக பெருசாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பாதி படம் கிட்ட அந்த வாய்டில் தான் நடக்கவே போகுது. அந்த வாய்டுங்கிற ஒரு கான்செப்ட் இப்போதைக்கு சீக்ரெட் பேட்டில் வேர்ல்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்களாம். பேட்டில் வேர்டுங்கிற ஒரு விஷயம் சீக்ரெட் வார்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. பேட்டில் வேர்ல்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா எப்படி சொல்கிறது, இந்த ஃபைனல் அந்த சீக்ரெட் வார்ஸ் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸும் 1610 அல்டிமேட் யூனிவர்ஸும் ஒன்றா கொலைட் ஆகிடும். அந்த சமயத்தில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பேட்டில் வேர்டுங்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை காட் டோம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாரு. அதாவது மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பார்ட்ஸை மட்டும் எடுத்து அதை வச்சு ஒரு உலகத்தை பற்றினா பிச்சு போட்டு அந்த உலகத்தை பற்றினா உருவாக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதுதான் பேட்டில் வேர்ல்டாக மாறும். இந்த இடத்துல மல்டிவர்சல் லெவல் எல்லா சூப்பர் ஹீரோஸும் அவங்களுடைய ஸ்டோரி என்ன மாதிரி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான உலகம் இது. அந்த மாதிரி இப்போதைக்கு வாய்டே இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாய்டே இப்போதைக்கு ஒரு குட்டி பேட்டில் வேர்ல்டாக அந்த பேட்டில் வேர்ல்ட் கான்செப்டில் இருக்க அந்த காரணத்தினால சீக்ரெட் வார்ஸ் முடிவில் எல்லா அவெஞ்சர்ஸும், அதாவது மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன் அண்ட் முக்கியமாக நம்ம டெட்பூல் 616 இருக்க நம்ம கேரக்டர்ஸ்னு சொல்லி எல்லாருமே இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ளே ஒன்றா சேரலாம். சீக்ரெட் வார்ஸ் முடிவில் இவங்க எல்லாருமே ஒரே உலகத்தில் செட்டில் ஆகிற மாதிரி கூட கதை எழுதப்படலாம். கிட்டத்தட்ட 1610 இருக்கக்கூடிய மைல்ஸ் மொராலிஸ் நம்ம 616க்கு வந்ததே இந்த கான்செப்டில் தான், காமிக்கில் சொல்கிறேன். ஸோ மைல்ஸ் மொராலிஸ் ஆக்சுவலாக 1610 அவருடைய யூனிவர்ஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸுக்கு வந்ததே இப்படி தான். ஸோ அந்த மாதிரி கதை எழுதப்பட்டால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அது ஒரு சூப்பரான கனெக்ஷனை பற்றினா உருவாக்கும். மல்டிவர்சல் லெவலில் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமையும். ஸோ அதுக்கான அடித்தளத்தை இப்போதைக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினில் போட போகிறாங்க. அந்த படத்திலேயே நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான இந்த ரெஃபரன்ஸ் வரதான் போகுது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருந்த அவெஞ்சர்ஸ் லோகோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சிம்பிளாக வரைஞ்சிட்டு விட்டு போயிருக்காங்க. ஐ மீன் லைக் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸுங்கிற மாதிரி அந்த ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக அந்த அவெஞ்சர்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத டீஸ் பண்ணதான் அது சொல்லியிருப்பாங்க. பட் அந்த லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்க அவெஞ்சர்ஸ் லோகோ தான் உங்களுக்கு தெரியும். ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட கலர்ஸுமே ஆக்சுவலாக ப்ளூ அண்ட் ஒயிட் தான். காமிக் அக்யூரேட்டாக தான் ஆக்சுவலாக அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா MCUக்குள்ளே இறக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் ஆக்சுவலாக ப்ளூ அண்ட் பிளாக் கலர் சூட் போட்டிருப்பாரு. பட் அதுவே உண்மையான காமிக் புக் படி ஆக்சுவலாக ப்ளூ அண்ட் ஒயிட் தான் இந்த காமிக் அக்யூரேட்டான அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சூட். அதை இந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் லோகோ மூலியமாக டீஸ் பண்ணி அதுக்கு மேலே லோகோ வந்து போட்டிருக்க அந்த காரணத்தினால உங்களுக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸாக கம்ப்ளீட்டாக நாங்கள் மாற்ற போகிறோம்டா. அது முக்கியமாக இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மொத்த அவெஞ்சர்ஸுமே மாற்ற போதுங்கிறத லைட்டாக டீஸ் பண்ண வந்திருக்காரு என்னமோ. அதே மாதிரி ஆப்வியஸாக டெட்பூலுமே இந்த பக்கம் அவெஞ்சர்ஸை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி லைட்டாக கலைக்கவும் செஞ்சிருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட தான் மேட்ச் ஆகிற அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ ஏதோ ஒரு சிங்க் இருக்கும் போல தான் தோணுது. அதே மாதிரி இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரினோட அந்த லீக்டு செட் பிக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த காரை உங்களால் பார்க்க முடியும். ஐ மீன் லிட்டரலாக அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் லோகோ போட்டுருக்க ஒரு காரை உங்களால் கிளியராக கட்டாக பார்க்க முடியும். ஃபேண்டாஸ்டிக் இந்த 20th century Fox இருந்து வந்த கேரக்டர்ஸ் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது டெட்பூல் அண்ட் வூல்வரினில் ஒரு மிகப்பெரிய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரெஃபரன்ஸ் வரதான் போகுது. இப்போவே நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபங்கோ பாப் இருக்காங்களே, ஸோ அவங்க அஃபிஷியலான இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபங்கோ பாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஹெட்பூல், கிட்பூல் அண்ட் பேபிபூல் மூணுத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக ஃபங்கோ பாப்போட ஒரு ஆட் இது. அந்த ஆடில் அப்கமிங் மூவியில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால கண்டிப்பாக டெட்பூல் காப்ஸுங்கிறது உள்ளே வரதான் போகுது. அது கூடவே சேர்ந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரெஃபரன்ஸும் இருக்கணும் நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சூப்பர்மேன் கூட தான் போகுது. அண்ட் சூப்பர்மேன் கான்செப்ட்டுமே ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் கன் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலனாலும் அவருடைய அந்த செட் பிக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். ஸோ சூப்பர்மேனுமே ஒரு ரெட்ரோ ஸ்டைல் 1960s and 70s தான் செட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற 2 மேஜர் மார்வல் அண்ட் DC ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1960s செட் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். பக்கவாக பிளான் பண்ணி தான் ஜேம்ஸ் கன் என்கேஎஃப்கே பண்ணியிருக்காங்க வேணுமோ. ஏதோ நல்லா இருந்தால் சரி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இப்போதைக்கு சூப்பராக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சொதப்பாமல் இந்த படத்தை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் பக்கவே எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல் சூப்பர்மேன் கூட போட்டி போடுறதுக்காகவே ரிலீஸ் பண்ணலாம். கொஞ்சம் லேட்டுன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற சூப்பர்மேன் ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜுராசிக் பார்க் 4 ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் தான் அமைதியாக எந்த ஒரு ஷூட்டுமே பண்ணாமல் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மேபி யாருக்கு தெரியும், ஒரு சவுண்ட் ஸ்டேஜுக்குள்ளே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. சட்டு புட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லுக் விடுங்கடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சாண்டியாகோ காமிக் அண்டில் கண்டிப்பாக ஹால் ஹெச் இந்த பக்கம் மார்வல் அட்டென்ட் பண்ணுவாங்க. அதுங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 6ஓட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது கூடவே சேர்ந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அப்டேட்டும் கொடுக்கப்படலாம். இதோ வந்துருச்சு காமிகான் கூடவே சேர்ந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டிக்காமீங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா